இருக்குது. ஆனால் குட்டியோட பொறுக்க முடியல, தாயோட பக்கத்துலேயே இருக்குது. இதை பார்க்கும்போது மனது கஷ்டமாக இருந்தது. இது கொஞ்சம் நேரத்துக்கு மேல் இந்த குட்டி போல தாயிட்டு இந்த பால் குடிக்க முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தது. இந்த காட்சியை பார்த்தா கல் மனது கூட உருகிட்டு நண்பர்களே. ரொம்ப கொடூரமான காட்சி இது. பார்க்கும்போது மனதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த நீண்ட காலமாக 8 வருடமாக எங்களோடய இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு வீடு தேடி வந்து இறந்துட்டுது. நண்பர்களே பார்த்தீங்களா, இது ரொம்ப கொடூரமான காட்சி. இந்த பூனை இறந்து விட்டு செத்துட்டுது. ஆனால் இதோட குட்டி இதோட பாலை குடிச்சு கொண்டே இருக்குது நண்பர்களே. ரொம்ப துன்பமான காட்சி இது நண்பர்களே. நாய்களுக்கும் பூனைகளுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை, பூனை தான் இறக்க போகணும்னு தெரிந்த உடனே வீட்டை வந்து செத்துடும். நாய் அப்படி இல்லை, இறக்க போகணும்னு தெரிந்த உடனே வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே விளையாட தொடங்கும். அதுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். பூனைகளால் தான் நாங்கள் ரொம்ப எங்கள் வீட்டையே வந்து தன்னை காப்பாற்றுவினோம் என்ற நம்பிக்கையெல்லாம் வரும். அதான் நண்பர்களே பூனையோட நம்பிக்கை. ஏன்னா இந்த பூனையை காப்பாற்ற முடியலை, வந்து உடனே மரணிச்சிட்டு நண்பர்களே. வளரும் மூலம் காட்டுப்பூக்களை வச்சு இந்த பூனையை புதைச்சிருக்கோம் நண்பர்களே.